இப்போ சிறுநீர் மஞ்சளாக போகுது அப்படின்னா உடம்பு சூடாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒன்று சிறுநீர் கழிக்கும்போது அது வெள்ளையாக போச்சுது அப்படின்னா அப்போ நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது மஞ்சளாக போகுது, எந்த அளவுக்கு மஞ்சளாக இருக்கோ அந்த அளவுக்கு உடம்பு சூடாக இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம ஒரு அளவீடாக கணக்கிட்டு நமது உடலின் வெப்பநிலையை நம்ம அதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நமது உடம்பை ஒரு இயல்பான வெப்பநிலையிலையோ அல்லது குளிர்ச்சியாகவோ வைத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதான் ஒரு அளவீடு. உடம்புல சிறுநீர் வெளியே போகும்போது மஞ்சளாக இருக்குது அப்படின்னா அது கூட நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது உடம்பு சூடாக இருக்குது. ரொம்ப மஞ்சளாக இருக்குன்னா ரொம்பவும் சூடாக இருக்குது. எப்போதுமே இது மாதிரி இருந்ததுனாக்கா அது ஏதாவது வேறு ஏதாவது மாதிரியான பிரச்சனை கொண்டு போனாலும் எப்போதும் கொஞ்சம் வெள்ளையாக போகிற மாதிரியே வச்சுக்கணும். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மூலமாக அந்த சிறுநீர் வெள்ளையாக போகிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டாக்கா எந்த எரிச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வேறு சம்மந்தமான எந்த பிரச்சனைகளும் அந்த சிறுநீர் தொற்று எதுவும் ஏற்படாது. வெள்ளையாக இருக்கணும். ரொம்ப மஞ்சாவே எப்போதும் போயிட்டே இருக்குன்னா சிறுநீர் தொற்று அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். உடம்பு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கணும். குளிர்ச்சியாக போகுதுன்னா குளிர்ச்சியாக இருப்பதற்கான அடையாளம் என்னென்னாக்கா சிறுநீர் ஒரு பன்னீர் போல் வெள்ளையாக போகணும். இது மனசில் வச்சுக்கணும். இந்த அடிப்படை அறிவு, இதெல்லாம் அடிப்படையான அறிவு. இது கூட தெரியாமல் டாக்டர் நான் ஒன்றுக்கு போகும்போது எனக்கு மஞ்சள் போகுது டாக்டர் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கேட்பாங்க. அவர் உடனே இந்த மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுப்பார். அப்போ அவருக்கும் தெரிஞ்சால் தான் உண்டு. நிறைய தண்ணி குடித்தா வெள்ளையாக போவோம் அப்படிங்கிற சாதாரண அறிவு கூட இல்லாமல் மக்கள் வேற ஒரு விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. எப்படி பிள்ளைகளோடைய கல்யாணத்தை நடத்தணும், நகை சேர்க்கணும், வீடை கட்டணும் அப்படிங்கிற வேறு சிந்தனையில் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உடம்பு மேலே நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். நம்ம உடம்பில் நடைபெறுகிற மாற்றத்தை கவனிக்க வேண்டும். அதனால் வெளியில் உள்ள மூட நம்பிக்கைகளிடமிருந்து நம்மை விடுவித்து கொண்டு நமது உடலை கவனிப்பது தான் நமக்கு ஒரு முக்கியமான வேலையாக இருக்க வேண்டும். உடலில் நடைபெறுகிற மாற்றங்கள். சிறுநீர் ஏன் வெள்ளையாக போகுது? இப்போ சிறுநீர் மஞ்சளாக போச்சுன்னா எரிச்சலாகவும் போகும். சிறுநீர் எரிச்சல் ஏன் வருது? நிறைய சொல்லுவாங்க சிறுநீர் போகும்போது எரியுது அப்படின்வாங்க. அப்போ காரணம் என்னென்னா அது மஞ்சள் வேற போகுது அப்படின்னா தண்ணி சரியாக குடிக்கலை. குளிர்ச்சியான அந்த நீர் காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்ணும். தடியங்காய், அது மாதிரி வெள்ளரிக்காய், அது மாதிரி நீர் காய்கறிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்டாக்கா அந்த உள்ளுடல் சிறுநீரகம் மட்டும் இல்லை, உள்ளுடல் அனைத்துமே நல்லா குளிர்ச்சியாக மாறும். வெப்பம் தணியும். அளவுக்கு அதிகமான வெப்பம்தான் அந்த மஞ்சளாக போகிறதுக்கு காரணம். மஞ்சளாக போகுதுனாலே உள்ளுடல் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெப்பமாயிடுச்சு, ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம். தூக்கம் வராது. மஞ்சளாக போச்சுன்னா தூக்கமும் சரியாக வராது. உள்ளுடல் ஒழுங்காக வேலை செய்யணும். ஓரளவுக்கு அந்த குளிர்ச்சியாக இருக்கணும். அது அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியாகவும் விடக்கூடாது, அளவுக்கு அதிகமாக வெப்பமாகவும் விடக்கூடாது. ஒரு அளவுக்குள்ளே அந்த வெப்பத்தையும் குளிர்ச்சியும் நம்ம பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அப்போ தான் அந்த உள்ளுடல். அப்போது சிறுநீர் வைத்து சிறுநீர் எப்படி வெளியேறுகிறது என்பதை வைத்து எரிச்சலோடு வெளியேறுகிறதா அல்லது மஞ்சளாக வெளியேறுகிறதா அப்படின்னா அதை வச்சுக்கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடம்புல சூடு அதிகமாகிடுச்சு, தண்ணி குடிக்கணும். தண்ணி மட்டும் குடித்தா போதாது. வெறும் தண்ணியை மட்டுமே குடித்து உடம்பை சூடுபடுத்தணும்னு நினைக்கக்கூடாது. சில உணவுகள் இப்போ இளநீர் சாப்பிட்றது, தேங்காய் சாப்பிட்றது, வெள்ளரிக்காய் சாப்பிட்றது, இந்த மாதிரி நீர் காய்கறிகள், இப்போ கேரட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவும் அற்புதமாக தணிக்க முடியும். அந்த உடல் வெப்பத்தை அளவுக்கு அதிகமாக போக விடாமல் பார்த்துக்கிட்டு அதன் மூலம் அந்த மஞ்சள் சிறுநீர் எப்போவும் அடிக்கடி போகுது அப்படின்னா, எரிச்சலோடு போகுது அப்படின்னா சிறுநீரகம் செயலிழப்புக்கு அதுவே காரணமாக மாறிவிடும். சிறுநீரகம் செயலிழந்து விடும். ஒழுங்காக அந்த சிறுநீரகம் ஒழுங்காக வேலை செய்யாமல் இப்போ சிறுநீரகத்தில் கல் வருவதற்கும் அது காரணமாக மாறிவிடும். அதனால் சிறுநீரக ஆரோக்கியத்தை நம்ம எதன் மூலம் பார்த்துக்கலான்னா, சிறுநீர் ஒரு பன்னீர் போல் போகுதா, வெள்ளையாக போகுதா. வெயிலில் போகிறோம் அப்படின்னா முன்கூட்டியே நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் தான் அந்த வெயிலை தாங்குகிற திறன் நம்ம உடம்புக்கு வரும். சிறுநீரகம் பாதிக்காது. நம்ம வெயிலில் போயிட்டு தண்ணியே குடிக்காமல் வெயிலில் அலையிறோம் அப்படின்னா அதோட பாதிப்பு கடைசியில் சிறுநீரகத்தை தான் ரொம்ப பாதிக்கும். சிறுநீரகம் சூடாக அப்புறம் ஒன்றுக்கு இருக்கே வலிக்கும். ஒன்றுக்கு இருக்கே நம்ம பயமாகும். அப்படி சிறுநீர் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா எரிச்சலாகவும் வலியாகவும் சொட்டுன்னு போகும், மஞ்சளாக போகும். மஞ்சளாக சொட்டுன்னு ஊற்ற ஆரம்பிச்சு. அதனால் அந்த மஞ்சளாக போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த உடல் வெப்பம் அளவுக்கு அதிகமாக மாறிவிட்டது. அதனால் அது மஞ்சளாக போகுது. பன்னீர் போல் வெள்ளை போல் நிறைய தண்ணி குடிக்கணும். சின்ன வெங்காயம், இது மாதிரி வெள்ளரிக்காய், நீர் காய்கறிகள், பழங்கள், திராட்சை பழம், அதெல்லாம் ரொம்ப அற்புதமான பழங்கள்லாம் நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அந்த உள்ளுடலை
அளவுக்கு அதிகமாக வெப்பமாக விடாமல் பார்த்து அந்த சிறுநீர் வந்து மஞ்சளாகாமல் வெள்ளையாக போகிற மாதிரி பன்னீர் போல் போகிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். சிறுநீர் ஆரோக்கியமாக இருக்குது, சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கு அந்த சிறுநீர் எப்படி வெளியேறுகிறது என்பது வச்சுக்கிட்டே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சிறுநீர் வந்து வெள்ளையாக பன்னீர் போல் போச்சுன்னா சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள். இப்போ அதுவே மஞ்சளாக போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு சிறுநீரகம் வந்து பாதிப்புக்குள்ளே இருக்குது, அபாய கட்டத்தில் இருக்குது. அதனால் அது போன்ற நிலையை அடிக்கடி நீங்கள் இப்போ வர வைக்கிற மாதிரி வாழக்கூடாது. சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா சிறுநீர் நிறைய தண்ணி குடிக்கணும், குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும், பழங்களை சாப்பிடணும்.